ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் கிடைக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் கருவியாய் ஆண்டவர் பயன்படுத்துவாராக. இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சப்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. You will cry anymore. நீ இனி அழுது கொண்டிராய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒருபோதும் ஆமென் அல்லேலூயா அழாத ஒரு சூழ்நிலையை, அழுகை இல்லாத ஒரு சூழ்நிலையை, பாதையை என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொன்ன ஆண்டவர், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் என்று சொன்ன கர்த்தர், ஆமென், உங்கள் வாழ்க்கையில் சஞ்சலங்களை எடுக்கும் பொழுது, தவிப்பை எடுக்கும் பொழுது, அழுகையை ஆண்டவர் மாற்றும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனையை கர்த்தர் நீக்கும் பொழுது, ஆமென் அல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த எல்லா அழுகையையும் ஆட்டோமேட்டிக்காக என் தேவன் ரிமூவ் பண்ண அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சீயோனை சேர்ந்தவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சீயோன் என்பது பரலோகம். இந்த பூமியில் சீயோன் என்பது கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் கூடி ஆராதிக்கிற திருச்சபையை நாம் சொல்ல முடியும். கர்த்தருடைய ஜனங்களை நாம் சொல்ல முடியும். சீயோன் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சீயோன் இனி அழுது கொண்டிருக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் சீயோனுக்காக மனம் இறங்குகிற கர்த்தர், சீயோனுக்காக இறங்குகிற தேவன். அந்த வசனத்தில் சொல்லுகிறோம், அவர் கேட்டவுடனே உருக்கமாயிறங்கி, உன்னுடைய சப்தத்தை அவர் கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள அவர் வல்லமையுள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த மறு உத்தரவை உங்களுக்கு கொடுக்க அருள அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கடந்த ஆண்டுகளிலும் கடந்த மாதங்களிலும் எத்தனையோ காரியங்களுக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்திருப்பீர்கள். எவ்வளவோ காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் அழுதிருப்பீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுவது, ஆமென், அவை எல்லாவற்றிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன், உனக்கு உத்தரவு தருவேன், நீ ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் நான் உனக்கு பதில் தருவேன், இதோ இருக்கிறேன் என்று நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், மறுமொழி கொடுப்பேன், இனி நீ அழுது கொண்டிராய். இந்த வார்த்தை எப்படி ஆண்டோடைய சமூகத்தில் இந்த நாள் முழுவதும் ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவாரா. சர்வ வல்லவரே, இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். சீயோனை சேர்ந்த ஜனங்களுக்கு நீர் கொடுக்கிற இந்த நன்மை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாகும்படி கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். ஆச்சரியமான கரம் தாங்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹேவ் அ குட் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.